Hi dear friends, welcome to Taste the Different channel. இன்றைக்கும் ஒரு ஸ்விங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்விங் பிளாக்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேலசோ டாப்ஸ் அண்ட் பேலசோ பேண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதோட டாப்ஸோட பாடி சைஸ் ஆல்ட்ரேஷன் தான் இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த பார்ட் 2 வீடியோவில் வந்து உங்களுக்கு பேண்ட் ஆல்ட்ரேஷன் வீடியோவும் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இது வந்து நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன்னா, இந்த டாப்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து பாடி வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. அது ஹிப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃப்ளேர் வந்து நல்லா வந்து புஷ்ஷுன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது டாப்ஸை. அந்த மாதிரி டாப்ஸை எப்படி ஆல்டர் பண்ணலாம் தான் நான் காமிக்க போகிறேன். அதே சமயம் இது பேலசோ பேண்ட்டுங்கிறதுனால கையும் வந்து ரொம்ப வந்து வைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஆனால் கை பிடிக்காமல் நம்ம வந்து பாடி சைஸ் வந்து ஆல்டர் பண்ணோன்னா நல்லாவே இருக்காது. அதனால் கையிலேருந்து நம்ம வந்து ஆல்டர் பண்ணிவிட்டு பாடி ஆல்டர் பண்ணிட்டு இந்த ஃப்ளேரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மாடல் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, இது பேலசோ டாப்ஸுங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு லூஸ் ஃபிட்டிங் என்னோடய டாப்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து டைட் ஃபிட்டிங்காக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் டாப்ஸ் இருந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும். சில பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சைஸ் ஃபிட் ஆகாமல் போயிடும். ஸோ அதுக்கு வந்து இது மாதிரி வீட்டிலே வந்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டாப்ஸ் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டேப் வச்சுட்டு ஒரு கை கீழேருந்து இன்னொரு கை கீழே வரைக்கும் நம்ம வந்து டேப்பு ஒன் சைடில் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர் பண்ணிக்கணும். இப்போ இந்த டாப்ஸோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 19.25 இன்ச்சு இருக்குது. ஸோ ஒன் சைடு மட்டும் தான் நான் மெஷர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நம்மளோட பேலசோ டாப்ஸில் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்குமே வந்து அந்த ஒரு கைக்கு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கை எண்டு வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணணும். கையோட அந்த ஜாயிண்ட் பாடியும் அந்த கையும் வந்து ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து டேப் வச்சு அந்த மார்பு அளவு வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான பாடி சைஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 22.25. டோட்டலாக வந்து நான் என்னோடய டாப்ஸுக்கும் இந்த டாப்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2.5 இன்ச்சு. அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு சைடு நம்ம வந்து 1.25 இன்ச் பாடி பிடிக்கணும். அந்த சைடு வந்து 1.25 பிடிச்சோன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு 1.25 பிடிச்சோன்னா டோட்டலி வந்து 2.5 இன்ச்சு வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ அது மாதிரி தான் பிடிக்கணும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கையிலேருந்து பிடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். பட் கைக்கும் வந்து நம்ம 1.25 பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது பேலசோ டாப்ஸுங்கிறதுனால கை வந்து கொஞ்சம் வைடாக இதே மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3/4 இன்ச்சு மட்டும் நம்ம வந்து பிடிச்சிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த கையோட ஜாயிண்ட் எடுத்துகிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கையிலையும். ஸோ அது மாதிரி அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து அந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த சைடு 3/4 அந்த சைடு ஒரு 3/4 இன்ச்சு. ஸோ டோட்டலி வந்து 1.5 இன்ச்சு வந்து நம்ம வந்து அந்த டிசைன் எல்லாம் எடுத்து விட்டுறணும். எதுக்காகனா, நம்ம இந்த சிம்கி ஒர்க்கோடே நம்ம வந்து தைச்சோன்னா நம்மளோட நீடில் வந்து உடஞ்சிரும். ஸோ இது வந்து எப்படியும் உள்ளே போகிற துணி தானே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 3/4 அந்த பக்கம் 3/4 இருக்கிற எல்லா சிம்கி ஒர்க் மட்டும் நான் எடுத்து விட்டுறேன். ரொம்ப வந்து நீட்டிட்டு எடுக்கக்கூடாது. ஒன்றும் அந்த சிம்கியை மட்டும் கழட்டிட்டு வந்து நீங்கள் டிசைன் போடுங்க. தச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊசியும் உடையாமல் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த டிசைன் வந்து ரொம்பவும் வந்து எடுக்காமல் உங்களுக்கு வந்து சூப்பராக தச்சு முடித்த பிறகு அந்த கண்டினியூஷன் வந்து இருக்கும். அந்த டிசைனோட கண்டினியூஷன் வித் சிம்கியோட இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி எடுத்து விட்டாச்சு. இந்த கைக்கும் அதே மாதிரி எடுத்து விடுங்க. இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து பட்டி போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கைக்கு வந்து 3/4 இன்ச்சுக்கும் பாடிக்கு வந்து 1.25 இன்ச்சு நம்ம முன்னாடி சொல்லி வச்சுருந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஈச் 1.25 இன்ச்சு. ஸோ ஒரு சைடு தான் நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம். அதனால் பாடிக்கு வந்து 1.25 இன்ச்சும் அந்த ஹிப்புக்கு கீழே இருக்க ஃப்ளேர் துணிக்கு வந்து 3/4 இன்ச்சு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து மாடல் மாறாமல் இருக்கும். நீங்கள் 1.25 இன்ச்சு அந்த ஃப்ளேருக்கும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டு டாப்ஸ் மாதிரி வந்துடும். இதோட மாடலே வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாடிக்கு மட்டுமே நம்ம 1.25 இன்ச் எடுத்துகிட்டு ஃப்ளேருக்கு ஜஸ்ட் 3/4 இன்ச்சு இந்த கைக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் அதை மார்க் பண்ணிவிட்டு வந்துடுறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணிவிட்டேன் நான். இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட் மட்டும் லைட்டாக கர்வ் பண்ணியிருக்கேன். இங்கே எப்படி கர்வ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி இங்கேயும் கர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கணும். ஸோ அதனால நான் 3/4 இன்ச் மட்டும் எடுத்திருக்கேன். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரைட் மாடலே கொஞ்சம் பெருசாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 1.25 ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க உங்கள் மாடலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ கையிலையும் நம்ம 3/4 இன்ச்சு தான் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இங்கேருந்து நம்ம ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கணும். இப்படியே ஆரம்பிச்சிட்டே போட்டுட்டு இப்படி முடிச்சிட்டா போதும். இதுக்கு ஓவர்லாக்கோ நம்ம எதுவுமே பிரித்து விடணுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து கரெக்டாக 3/4 இன்ச்சுக்கு நம்ம வச்சு இங்கே எடுத்து அப்படியே தைச்சிட்டே வர போகிறோம் இந்த லைனில். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி அந்த சிக்கனா எல்லாமே இந்த பக்கம் ஒதுக்கிடுங்க. எதுவுமே இருக்கக்கூடாது. இதுவும் இது தட்டுப்படுதான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்லோ ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஏன்னா டிசைன் இருக்கிறதுனால ஊசி வந்து உடையாமல் இருக்கும். ப்ளஸ் இது ஜிக்னா தான் ஒன்றும் ஆகாது. ஸ்டில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. சுருக்கம் எதுவும் இல்லாமல் அப்படியே வச்சு நம்ம இனிமேல் ஃபாஸ்ட்டாக வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். இந்த கை வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு கர்வ் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலி இப்போ அந்த கர்வ் மாதிரி நம்ம வரைஞ்சிடணும்ல, கைக்கும் பாடிக்கும் அட்டாச் பண்ணுற இடத்துல. அதே மாதிரி நம்ம கர்வாக கொண்டு வரணும். அவ்வளோதான். இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி திருப்பிக்க வேண்டியதான். நீங்கள் இப்படி திருப்பிட்டு வந்துட்டு நம்ம பாடி பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். பாடி பார்ட்ஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு.
இப்போ திரும்ப ஒரு கர்வ் வருதுல்ல, அதுக்கு லைட்டாக நம்ம திருப்பிக்கலாம். இங்கே வேணால் நீங்கள் இது வந்து லோ பண்ணிக்கலாம், ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்பீட் ஆப்ஷன் உங்கள்கிட்ட இல்லை, உங்கள் மிஷினில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, பெடலில் வந்து லோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் கர்வ் பண்ணியாச்சு. அடுத்தது திரும்ப ஸ்ட்ரைட்டாக இங்கே கொஞ்சம் கர்வ் வருது, அது பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கணும். ஃபைனலி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. அவ்வளோதான். லாக் ஸ்டிச் போட்டாச்சு, அதை எடுத்து விட்டுலாம். இந்த எக்ஸ்ட்ரா இது வந்து கட் பண்ணி விட்டுலாம். இந்த கிளாத் கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த லைன்லேயே நம்ம வந்து போட்டே வந்திருக்கோம். இங்கே வந்து நல்லா கர்வாக இப்படி எடுத்து கர்வாக இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அகெயின் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு இங்கேயும் நம்ம வந்து கர்வாக எடுத்துகிட்டு அப்படியே கை ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இங்கே லாக் ஸ்டிச் அண்ட் இங்கேயும் வந்து லாக் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு பிரியவே பிரியாது. இப்போ ஒன் சைடு வந்து டச் ஆச்சு. ஒன் சைடுக்கு நம்ம வந்து இந்த சைடு எடுத்துருக்கோன்னா பின்னாடி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பின்னாடி எடுத்துகிட்டு இந்த சைடு ஃபுல்லாக அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பக்கம் அப்படியே எடுத்து இப்படி ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் அந்த சைடு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் போர்ஷன் வந்து வைக்க முடியாது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு வந்து இதையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான், ட்ரெஸ்ஸு ரெடி ஆகிடும். அதே மாதிரி இது கைக்கு 3/4 இன்ச்சு, பாடிக்கு 1.25 இன்ச்சு, இந்த பக்கம் 3/4 இன்ச்சு நம்ம தச்சு முடிச்சாச்சு 2 பக்கமுமே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பரட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தட் அளவு வந்து கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி மாடல் இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி தைக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். அது முன்னே இருந்ததை விட ஃப்ளேர் வந்து கம்மியாக இருக்கும் கொஞ்சம். அதே சமயம் அந்த மாடல் வந்து டிஸ்டர்பாக இருக்காது. இந்த சைட் லைட்டாக எடுத்து விடுங்க கார்னரில். ஸோ தட் நமக்கு வந்து தச்சது வந்து ஃபிட்டிங் ஆகும். இதோட்டு இங்கே பாருங்கள், நான் வந்து நல்லா தச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து அப்படியே அந்த முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியவே தெரியாது. நம்ம அதே சமயம் நம்மளுக்கு வந்து இந்த அகலம் வந்து நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. அண்ட் இந்த அகலம் வந்து இது வந்து ஃப்ளேர் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம தச்சு எடுத்துருக்கோம். அதுவுமே வந்து ஃப்ளேர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகலை பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து தைக்கணும் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம். அதே மாதிரி கை கூட நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பாருங்கள் அந்த ஜாயிண்ட்டு ஹேண்டில் அந்த டிசைன் அப்படியே தெரியுது பாருங்கள். நம்ம எடுத்து விட்டதே எல்லாமே வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால் டிசைனும் அஃபெக்ட் ஆகலை உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ
ஸோ நம்ம ஹேண்டும் நமக்கு வந்து ஓரளவுக்கு குட்டியாக நமக்கு அழகாக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம டாப்ஸ் வந்து எப்படி தைக்கலாங்கிறது, எப்படி மாற்றலாங்கிறது. ஸோ இந்த டாப்ஸ்க்கு எனக்கு லைனிங் இல்லைங்க. சப்போஸ் லைனிங்கோடு இருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படியே லைனிங்கோடு சேர்த்து கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு ஹிப்லேருந்து லைனிங் வந்து துணி தனித்தனியாக இருந்துச்சுன்னா ஹிப்லேருந்து மட்டும் நீங்கள் வந்து லைனிங் தனியாக, மேல் துணிக்கு தனியாக, அந்த இந்த டாப்ஸுக்கு தனியாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ என்னோடய டாப்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக எனக்கு ஃபிட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.